My dear friends, welcome back to Nurses Profile channel. நமக்கு rank list release ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க rank என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்மளோட சேனல்ல உங்க rankக்கு நீங்க எந்த ரவுண்ட் வருவீங்க அப்படிங்கிற வீடியோவும் நிறையவே போட்டிருக்கோம். So ஓரளவு இப்போ உங்களால கெஸ் பண்ண முடியும். நீங்க எந்த ரவுண்ட்ல வருவீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டா, ஃபோர்த் ரவுண்டா அப்படிங்கறத உங்களால என்ன செய்ய முடியும்னா கெஸ் பண்ண முடியும். அண்ட் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடிய அந்த சாய்ஸ் லிஸ்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ சேனல்ல போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்து அதே மாதிரி உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் தான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோல கொடுத்திருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், எந்த ரேஞ்ச்ல நம்ம இந்த கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது பத்தி தான் பார்க்க போறோம். கவர்மெண்ட் காலேஜ் அஸ் வெல் அஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். நமக்கு நல்லாவே தெரியும் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வந்து கட் ஆஃப் பொறுத்தவரையில நம்மளோட ரேங்க் லிஸ்ட்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஹையஸ்ட் ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க. அதே நேரத்துல லோவஸ்ட் மார்க்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க. சோ நமக்கு வந்து ரேங்க் வந்து அனலைஸ் பண்ணும்போது கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறது தெரியுது. அதே நேரத்துல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். சோ அதே நேரத்துல இந்த நமக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண அந்த ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண வருவாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்ல உள்ளவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதுல போவாங்க, இன்ஜினியரிங்ல அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஜினியரிங்ல போயிருப்பாங்க. அதே நேரத்துல தனுவாஸோட கவுன்சிலிங் நடந்துருச்சு அப்படின்னா அதுலயும் போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் டிலே ஆனதுனால பிரைவேட்ல கூட என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம். அதே நேரத்துல பிரைவேட்ல மூவ் ஆகவும் செஞ்சிருக்கலாம். அதே நேரத்துல நமக்கு இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். சோ அந்த பேசிஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட கட் ஆஃப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அதுவுமே நமக்கு தெரியும். சோ என்னதான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இங்க மூவ் ஆகி வந்தாலும் பெரிய அளவுல நம்மளோட கட் ஆஃப் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சோ இப்போ இந்த டீடைல்டு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் நம்மளோட கட் ஆஃப் எந்த ரேஞ்சில இருக்கும், 2023ல லோவஸ்ட் கட் ஆஃப் என்னவா கிடைச்சிருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, 2024ல என்ன மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எக்ஸாக்டா இப்படிதான் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. இந்த மாதிரி ரேஞ்ச்ல நமக்கு வந்து அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ பிஎஸ்சி நர்சிங் மேல பொறுத்தவரையில போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 175 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃபா கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் நமக்கு 171 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல பொறுத்தவரையில போன வருஷம் 181 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் ஒரு 175 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சி ஓடிஏடியை பொறுத்தவரையில 176.5 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா போன வருஷம் கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 169 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிஎஸ்சி ஓடிஏடியை பொறுத்தவரையில சீட்ஸ் அதிகமா இருக்குது. காலேஜும் பாத்தீங்கன்னா 17 காலேஜ் இருக்குது. அடுத்து பிபிஇடி போன வருஷம் 182 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃபா கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 175 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் போன வருஷம் 176.5க்கு கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 170 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஃபார்ம் போன வருஷம் 181க்கு கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 175க்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா எதிர்பார்க்கலாம். பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி போன வருஷம் 177 லாஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் 171 வந்து எதிர்பார்க்கலாம். பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட் போன வருஷம் 177.5 லாஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் ஒரு 168 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி போன வருஷம் 176, இந்த வருஷம் 167 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கார்டியோ பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி போன வருஷம் 184.5க்கு கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 177.5க்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி 177 லாஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் 168 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 174 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் ஒரு 165 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஏஎஸ்எல்பி 182.5 போன வருஷம் லாஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் 180 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி 176.5 போன வருஷம் லாஸ்ட். இந்த வருஷம் 167.5 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி 181.5 லாஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் 170.5 வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெடிக்கல் லெபார்டரி
லேபரட்டரி டெக்னாலஜி போன வருஷம் 177, இந்த வருஷம் 165 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி போன வருஷம் 175.5 வந்து கிடைச்சிருக்கு. இது இந்த வருஷம் நம்ம வந்து 163 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்குபேஷனல் தெரப்பி 182.28, இந்த வருஷம் 176 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 174க்கு கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 165க்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 174க்கு போன வருஷம் அலாட் ஆயிருக்குது. ஒரு 164 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார்மாடியை பொறுத்தவரையில நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. ஸோ என்னதான் நமக்கு கட் ஆஃப் குறைஞ்சாலும் ஒரு சில கோர்சஸ்க்கு 175க்கு கீழே வந்து எதிர்பார்க்க முடியாது. குறிப்பா வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலா இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாம பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, பிஏஎஸ்எல்பி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்லாம் நம்ம வந்து 175க்கு மேல என்ன செய்ய முடியாது அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. எனிவே எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்க, அதெல்லாம் பொறுத்துதான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். இனி எஸ்எஃப் காலேஜை பொறுத்தவரையில நமக்கு போன வருஷம் பிஎஸ்சி நர்சிங் மேல் பாத்தீங்கன்னா 153 வரைக்கும் நமக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. இந்த வருஷம் 140 வரைக்கும் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலை பொறுத்தவரையில போன வருஷம் 130 வரைக்கும் அலாட் ஆயிருக்குது. இந்த வருஷம் 120 வரைக்கும் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிபிடியை பொறுத்தவரையில போன வருஷம் 131 லாஸ்ட் கட் ஆஃப் அலாட் ஆயிருக்குது. இந்த வருஷம் 130 வரைக்கும் அலாட் ஆகலாம். பிஃபார்மை பொறுத்தவரையில போன வருஷம் 130 வரைக்கும் அலாட் ஆயிருக்குது. இந்த வருஷம் 124 வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா அலாட் ஆகலாம். அண்ட் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி போன வருஷம் 170க்கு தான் அலாட் ஆயிருக்குது. ஏன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் கவுன்சிலிங்ல வந்துச்சு. இந்த வருஷம் இன்னும் 1 or 2 காலேஜஸ் வரும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால 155 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஒரே ஒரு காலேஜ் தான் வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 165 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் போன வருஷம் வந்திருந்து. அதனாலதான் ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து அலாட் ஆயிருந்து. பட் இந்த வருஷம் ஒரு 155, 150 அந்த ரேஞ்சுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பி போன வருஷம் 140க்கு வந்து அலாட் ஆயிருக்குது. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 138க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார்மாடியை பொறுத்தவரையில போன வருஷம் 100.5க்கு வந்து அலாட் ஆயிருக்குது. இந்த வருஷம் 100 வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்த பிறகு இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து அலாட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றமே தவிர இது வந்து அக்யூரேட்டான கட் ஆஃப் கிடையாது. கவுன்சிலிங்க்கு எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது அதெல்லாம் பொறுத்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வந்து சேஞ்ச் ஆகும். எனிவே நமக்கான கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங்கான ஷெடியூல் இன்னும் நமக்கு ரிலீஸ் ஆகல. கவுன்சிலிங்கான ஷெடியூல் ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா அப்டேட் பண்றேன். ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நமக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அண்ட் அதே மாதிரி மாப்பப்க்கு எந்த ரவுண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். மாப்பப்பை பொறுத்தவரையில எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீட் எவ்வளவு மிச்சம் இருக்குதோ அதை பொறுத்துதான் மாப்பப் வந்து நடத்துவாங்க. மாப்பப் கவுன்சிலிங் வரைக்கும் நீங்க வெயிட் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் யோசித்து வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஸோ மாப்பப் கவுன்சிலிங்ல ஒருவேளை சீட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த வருஷம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வேஸ்ட் ஆயிடும். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.